Hello everyone, welcome to VRB tutorial. Today topic is how to install Python on Windows. So நம்ம Windows operating systemல Python எப்படி install பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். First உங்களோட சிஸ்டமோட செட்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். உங்க சிஸ்டம் வந்து 32 bit ப்ராசஸரா இல்லனா 64 ஆன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். So நான் வந்து என்னன்னா கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்றேன். கண்ட்ரோல் பேனலில் போய் இதில் சிஸ்டம்னு ஒரு லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போனால் உங்களோட சிஸ்டமோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். என்னோடய சிஸ்டமில் நான் விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சிஸ்டம் டைப் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்கள் சிஸ்டமில் 32 பிட்டா 64 பிட்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் உள்ள ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து www.python.orgங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் டவுன்லோட்ஸில் போய் டவுன்லோட் ஃபார் விண்டோஸில் உங்களுக்கு 3.9.4 வெர்ஷன் கொடுத்துருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு விண்டோஸ், மேக், தென் அதர் பிளாட்ஃபார்மில் உள்ளது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பைத்தான் 3.9.4 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய இதில் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணது டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் இருக்கும். அதில் போய் பைத்தான் 3.9.4ங்கிறது இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் பைத்தான் 3.9 அதோட பாத் செட்டிங் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை கிளிக் ஆல்ரெடி அதில் கிளிக் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அசோசியேட் ஃபைல்ஸ் வித் பைத்தான், கிரியேட் ஷார்ட்கட், இது எல்லாமே டிக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ப்ரௌஸில் போய் உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு செட்டிங் வேணுங்கிறத பாருங்கள். நான் வந்து என்னோடய சிஸ்டமில் ஆல்ரெடி பைத்தான் 3.7 வந்து சி ட்ரைவில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ 3.9 வந்து உங்களுக்காக நான் வேற ஒரு ட்ரைவுக்கு மாற்றுறேன். ஸோ நான் எஃப்ங்கிற ட்ரைவ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பைத்தான்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். நீங்கள் ப்ரௌஸில் போய் உங்களோட ஃபோல்டரை நீங்கள் செட் பண்ணி விட்டதும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. தென் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதும் இல்லை செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். தென் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ட்ரைவில் கொடுத்தோமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எஃப்ங்கிற ட்ரைவில் பைத்தான்ங்கிற ஃபோல்டரில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் போய் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடில் லிப்னு இருக்கும். ஸோ இதில் போய் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐடில்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இது வந்து செல் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஷார்ட்கட் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். இதில்
ஒரு ஷார்ட்கட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ஆல்ரெடி பைத்தான் 3.74 என் சிஸ்டமில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா 3.9.4. ஓகேவா, நம்ம ஒரு ஐடியில் வந்து ஷார்ட்கட் எடுத்தோம்லாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு செல் ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதிலே உங்களுக்கு அதனோட வெர்ஷன் 3.9.4 போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பைத்தான் ப்ராம்ப்டோட சிம்பிள் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு இதில் ஜஸ்ட் ஹலோன்னு டைப் பண்ணுங்கள். ஹலோன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? ஹலோங்கிற அவுட்புட் வருது. தென் இதில் இப்போ நான் 2 + 3ன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? 5 வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து 2 மோடாக நம்ம பிரிக்கலாம். ஐடியல் மோடு எப்படின்னா, ஒன்று இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடு தான் நம்ம இப்போது வந்து இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணதும் இப்போ யூஸ் பண்ணுறதும் என்ன மோடுன்னா இன்ட்ராக்டிவ் மோடு. ஓகேவா, இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் இன்புட் கொடுத்த உடனே இமீடியட்டாக உங்களுக்கு என்ன வருது? அவுட்புட் வருது. அப்படி தானே? இப்போ நான் 3 × 8 கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? 24. அதாவது நான் ஒரு லைனில் இன்புட் கொடுக்குறேன், இமீடியட்டாக உங்களுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. அதே மாதிரி நான் இப்போ 4 ÷ கொடுப்போம், ÷ 2 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் வந்துடுச்சு. அப்படி தானே? ஸோ இதை நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் சொல்கிறோம். இன்ட்ராக்டிவ்னா என்னென்னா, இமீடியட்டாக நீங்கள் இன்புட் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஆனால் இந்த மோடில் நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ இதவே நம்ம ஸ்கிரிப்ட் மோடாக மாற்றணும். ஓகேவா, ஸ்கிரிப்ட் மோடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் போய் ஃபைலில் போய் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு எக்ஸிட் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மோடில் வந்து என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் அகெயின் இந்த ஐடியல் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய் ஃபைலில் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? நார்மலாட்டு ஒரு நோட் பேட் வந்துடுச்சு. ஸோ இதில் பிரிண்ட் ஹலோங்கிறத டைப் பண்ணியாச்சு ப்ரோக்ராமை. இனி ஃபைலில் போய் Ctrl+S கொடுக்கணும். இல்லைன்னா சேவ்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எஃப்ங்கிற ட்ரைவில் பைத்தான் ப்ரோக்ராம்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதில் போய் என்னோடய ஃபைல் நேம், நான் ஃபைல் நேம் வந்து ஹலோனே கொடுக்குறேன். ஸோ ஹலோ டாட் வந்து உங்களோட பைத்தானோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .py. ஸோ நான் அதை py கொடுத்துட்டு என்னோடய ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இனி ரன் பண்ணணும். ஸோ இதுலேயே ரன் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் போய் ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபஸ்ட் நீங்கள் என்னென்னா பாத் செட் பண்ணணும். ஸோ நான் என்னோடய எஃப்ங்கிற ட்ரைவ் கொடுத்துட்டு அதனோட ஃபைல் நேம், அதாவது ஃபோல்டர் நேம் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பைத்தான் ரன் பண்ணக்கூடிய கமாண்ட் என்னென்னா பைத்தான் உங்களோட ஃபைல் நேம் டாட் அதனோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .py கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நான் பைத்தான் ஹலோ .py கொடுத்துருக்கேன், எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். நம்ம ஆல்ரெடி 2 மோட் பார்த்தோம். இன்ட்ராக்டிவ் மோடும் பார்த்தோம், ஸ்கிரிப்ட் மோடும் பார்த்தோம். இன்ட்ராக்டிவ் மோடில் ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு சிங்கிள் லைனில் இன்புட் கொடுத்து நெக்ஸ்ட் லைன்லேயே உங்களுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸ்கிரிப்ட் மோடு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட ஒரு ஃபோல்டரில் போய் உங்களோட ஃபைலை சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் ரன் பண்ணலாம், அந்த ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? இவ்வளோ தான். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.